கொடுத்து அக்கா கை கொடுக்க சொன்னார். ஃபாதர்னு சொல்லு மோந்திரம் கைட்டு போற. அப்புறம் சாமியார் தான் கொடுக்க சொன்னார். ஆக பிரியமான பிள்ளைகளை, கடவுளின் இரக்கம் இருக்கிற வரைக்கும் அழகா சொல்லுவாங்க, இரக்கத்தானே போகிறாய், இரக்கத்தோடு இருந்துட்டு போ. இங்க யாராவது வாழறதுக்காக இருக்கிறீங்களா? பிறந்துட்டல்ல செத்துருவேன். இது யாரும் மாத்த முடியாது. பிறந்துட்டல்ல செத்துருவேன். என்ன பார்க்காத, நான் செத்து எந்திரிச்சிட்டேன். நான் 2 தடவை 3 தடவை செத்து எந்திரிச்சால் என்ன பார்க்காத. நாங்கெல்லாம் இனி சாக மாட்டோம். புரியுதா? அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நீ வேற புரியுதானா? ஆமா சாமி, நீங்க சாக மாட்டீங்க. மனுஷங்களா நீங்க ராவு காலத்துல போய் பேசுது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த இரக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. கடவுளை வேதாகமத்துல சொல்லுவார் ஏசப்பா, எப்பா நீ இரக்கம் காட்டினேனா உனக்கும் இரக்கம் காட்டுவாங்க. ஆமென். ஐயோ நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், எனக்கு கடவுள் திரும்ப செய்யல. கவலைப்படாத, உனக்கு இல்லை என்றாலும் உன் பரம்பரைக்கு கிடைக்கும். கடவுள் எப்பவுமே அப்படிதான் மக்களை கஷ்டப்படாதீங்க, இரக்கத்தோடு இருங்க. ஆண்டவன் இறங்கி வந்து உதவி செய்வார் இல்லையா? அதான் இதோ இந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு கைதட்ட. இதோ இந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு உண்மையை கண்டேனே. நல்ல கவனி. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், இந்த கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். ஆஹா இதோ என் அல்ல பிற நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் குழைப்பதிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், இந்த கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். எல்லாத்துக்கும் கை தட்டுதியா ராசாத்தியா. வெரி குட், நல்லா இருக்கும். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனசு இரக்கமுள்ளோடு இருந்தா உங்க முகத்தில் அதை காட்டி கொடுத்துரும். உங்க முகம், உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க மாதா. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழ, என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. போதும், சும்மா பாடிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனர்ஜி எங்க போறது? ஆக பிரியமான பிள்ளைகளை, அழகா இருக்கிறாங்க மாதா, அழகா. நீ என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேன். இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் இப்ப அடிக்கிற காத்துக்கும் புழுதிக்கும் உன் பவுடர் இந்த மேக்கப் எல்லாம் ஒன்னே ஒண்ணு. இந்த மனசுல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ற மனசு இருந்துச்சுன்னு வச்சுக்க, ராசாத்திகளா ராஜாக்களா நீங்கள் என்றும் அழகானவர்கள், என்றும் அழகானவர்கள். பாவண்டா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா அப்படின்னு சொல்லிடுங்களேன், உங்க முகம் அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க கண்ணாடி எல்லாம் பார்க்காதீங்க, வேஸ்ட். அது இதை போட்டு இப்படி தடவிட்டு அது போயிடாத்தா. எந்த பொம்பளையாவது லிப்ஸ்டிக் போட்டு உதடு சிவப்பா இருக்கா? ஐயோ ஐயோ, இதனாலதான் நான் போடுறது இல்லை. ஐயோ சாரி, நான் போடக்கூடாது இல்லை. ஆக பிரியமான பிள்ளைகளை, இறைவன் அன்பானவர், இரக்கம் வாய்ந்தவர். அதனாலதான் மரியாளும் இரக்கம் உள்ளவனாக இருந்தான். நீ பாடுறீங்க இல்லையா, ஒரு பாட்டு பாடுறீங்க இல்லையா, முடமான மகனை நடமாட வைத்த. எல்லாம் கை தட்ட. முடமான மகனை நடமாட வை
கடல் நீரில் தவித்து கப்பலை காத்தாய். உடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் நீரில் தவித்து கப்பலை காத்தாய். ஆள் கொண்ட கல்லசம் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பாட்டு முடிச்சது. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, மரியாள் இரக்கமுள்ளவராய் இருப்பதனால்தான் நீங்க எல்லாரும் வந்து அம்மான கதறீங்க. இல்லையா? இல்லையா? இல்ல அப்படித்தானே? உங்களுக்கு கஷ்டமா இருந்தாங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் அழு. அவர் தானே கல்யாணம் பண்ணாரு. கேட்கிறேன், மனைவிக்கு கஷ்டமா இருந்தா கணவனுக்கிட்ட அழு, கணவருக்கு கஷ்டமா இருந்தா மனைவி கிட்ட அழு. நீங்க அங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு கூடாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஆக இங்க நீங்க பேசுறதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எவனும் கிடையாது ஊர்ல. உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கேள. நான் அச்சரப்பாக்கத்து போனோம்னா அங்க ஒரு சாமியார் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தான். இவ்வளோ பெரிய வயிறு மட்டும் நல்லா இருந்தான். இப்ப பார்த்தேன் 24 வயசு ஆம்பளை பிள்ளை மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் சொன்னா பொறாமையப்பார். அப்படி வந்திருக்கிறான். அது என்ன பண்ணானோ? என்ன கூட ஒரு ஆள் கேட்டார், ஒரு சாமியார் தான் கேட்டார், ஃபாதர் எப்படி ஃபாதர் உடம்பு அவ்வளோ பெரிய 90 கிலோ இப்போ வந்து 69 கிலோ எப்படி குறைச்சிங்க? ஒன்றும் இல்லடா, வா ஐசியூவில் படுத்துக்கலாம். நீ 10 நாள் படுப்பான், உள்ளங்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு வெளியே அனுப்பிச்சிருவான். அன்று கூட கடவுள் சொன்னார், நான் உன் மீது இரக்கம் காட்டுகிறேன். கடவுளுடைய இரக்கம் இல்லைன்னா நான் இங்க இல்லை. நான் கூட சொல்றேன், கடவுளுடைய இரக்கம் இல்லைன்னா நீங்களும் இங்க இல்ல. இல்லைன்னா வர வழியில அதாவது கடவுளுக்கு ஐஸ் வைக்க கத்துங்க. என்ன சும்மா அவர்கிட்ட வந்து இது வேணாம் அது வேணாம் கத்தானீங்கன்னா கிடைக்காது. ஒன்னா என்னமா ஐஸ் வச்சாதான் கிடைக்கும். வீட்டுக்காரனை ஏமாத்தி பாரு, ஐஸ் வச்சாதான் கிடைக்கும். உங்க வீட்டுக்காருக்கு பெரும்பாலும் நீங்க எப்ப பொருள் கேட்பீங்க? உங்க நகையோ புடவையோ எப்ப கேட்பீங்க? சாப்பிடும் போது. என்னது பொம்பளைங்க தானே கேட்டேன். இந்த ரட்சகருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம். ஆக எப்ப கேட்பாங்க? நல்ல கறி குழம்பு ஆக்கி வச்சுட்டு அவர் சாப்பிட வருவார் பாரு. ஏய் சாப்பாடு போடு. அவர் பெரிய லாடு. நீ செய்யற வேலையில அது பாதி கூட செய்யல. நீ 4 ஃபுல்லா வேலை செய்யற, உனக்கு மட்டும் சம்பளம் போட்டு கொடுத்தா 1,50,000 ரூபாய். அது 20 ரூபா 20,000 ரூபாய் வாங்கிக்கணும். அது பண்ற அக்குரியம் இருக்குது. சாவி புல்லட்ட பைக் ஒரு அலப்பறதான் வீட்டுல பாத்துருக்கீங்களா? ஐயோ நான் கூட பாத்துக்கிறேன். ஒரு பையன் இருக்கிறான், 10,000 கூட சம்பாதிக்கல. அது பண்ற இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயில் எல்லாம் பாரு உங்க வீட்டுல ஏதோ கலெக்டர் உத்தியோகத்துக்கு படிச்ச மாதிரியே பேசும். இரக்கமே இல்லாத உலகம். அதான் சொல்றேன், உன் மேல இறக்கப்பட எவனும் கிடையாது, என் அம்மா மாதாவை தவிர. கைத்தட்டிக்கலாம். நீ என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் இன்னைக்கு மாதா இறங்க போகிறாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல உற்சாகமா இறங்கட்டோன்னு சிலதெல்லாம் தூங்குது. அது நான் ஒன்றும் திருத்த முடியாது. அதனால மாதாவுக்கு ஐஸ் வைக்கணும். மா நீங்க சூப்பர்மா, நீங்க அழகான அம்மா, அன்பான அம்மா, இரக்கமான அம்மா, பாசமான அம்மா, எதையும் கேட்கறவங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாத, இப்படி பேசுங்களேன். உடனடியாக அந்த வரம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாட்டுன்னு கையை ஏந்திக்கிட்டு நீங்க என்ன பிச்சைக்காரீங்களா? என் தாயின் பிள்ளைகள் நீங்கள். அதான் பாட்டு பாடுறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். 1 2
இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா. நல்லா கவனி. ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறா. அல்லேலூயா. ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறா. இந்த லைனை கவனிங்களா? இறைவனின் குலமே. நீங்க யாரு? இயேசுவின் ஜாதி. கை தட்டுங்க. நீ மாதாவின் ஜாதி, நீ மாதாவின் இனம், நீ மாதாவின் குழந்தை, நீ மாதாவின் ரத்தம். நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற என்கிட்ட? நீ இறைவனின் குலம், என் குலம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? எங்க அம்மா கூட நான் ஏதாவது தப்பு பண்ண முட்டை கண்ணா, அது எந்த நேரத்தில் சொல்லிச்சோ தெரியல, கண்ணே காணோம். நீங்க கூட தான் ஆசையா பிள்ளைய பெத்துட்டு 10 வாரம் 10 மாசம் மாதா கிட்ட அப்படியே வரமா கொடுத்து, 10 வருஷம் வரமா கொடுத்து, 5 வருஷமா வரமா கொடுத்து மாதா குழந்தை கொடுத்துருச்சு. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து 1 வயசு 1.5 வயசு வரும்போது அதுக்கு நீ வைக்கிற பேரு எருமை, பன்னி, நாய், தேவாங்கு, காக்கா, குள்ளநரி. நீங்க வைக்கிற உங்களெல்லாம் வந்து நேரா மாதா சந்திச்சாங்கன்னு வச்சுக்கலாம், நாக்க மட்டும் கட் பண்ணிடும். அவ்வளோ வரமா கேட்டு ஒரு குழந்தைய உனக்கு கொடுத்தா அதை தூக்கி கொஞ்சி ராஜா ராணி கொஞ்சாத. சிலது வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பாடுது. அப்புறம் எதுக்கு மாதா கிட்ட வாங்கின? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, பிள்ளை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆராரோ ஆரோ ஆராரிரோ. கை கால்கள் இழந்த இந்த முடவன் குடிசையிலும் காதல் மனம் ஏற்றி வைத்த அன்னையடா. அதெல்லாம் அப்படியே அந்த காலத்துக்கு போயிடுச்சு. எல்லாம் சிவாஜி பொண்டாட்டி மாதிரியே கனவு. இது என்னமோ 10 மணி மாதிரி, இது கேர் விஜா மாதிரி கனவு எல்லாம் போயிடுச்சு. என்னமா பாடுறாந்தாலும். ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்மளே கேட்டு நம்மளே வேதனைப்படுறோம். கடவுளுக்கு இரக்கம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு பாடல் வருகிறது, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் நம் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு. ஆமென். ஆனா உனக்கு இல்லையே, இதயமே இல்லாம பேசுறான் பாரு அவன். மனுஷனா அவன் சொல்றோமா இல்லையா? இதயமே இல்லாம நடந்துக்கிறாங்க பாரு. இவங்களுக்கெல்லாம் இரக்கமே இல்லையா? கடவுளை இவங்களெல்லாம் வெட்டு வச்சு பேசுறோமா இல்லையா? இதயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அட்டாக் ஆகுது. காரணம் என்ன? இதயம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. இதயம் நின்று கொண்டிருக்கிறது. கொரோனா ஊசி போட்டியா? எத்தனை பேர் போட்டீங்க? யார் போட்டவங்கள கை தூக்க. எல்லாம் காலிதான், ஒன்னும் தேராது. நானும் போட்டேன். வா போலாம். வாராய் நீ வாராய், நான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். பிரியமான பிள்ளைகளே, மகிழ்ச்சியா இருக்கணும்னா 1000 துன்பங்கள் இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மனசை லைட்டா வச்சுக்கோ. லைட்டா இரக்கமா வச்சுக்க, கனிவான இதயமா வச்சுக்க, அது அப்படி லேசா வச்சுக்க, இறுக்கமா இருக்கணும். நான் கூட ஒரு கிழவன் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார். இப்பதான் கேள்விங்கெல்லாம் வருது. கிழவனை பற்றி பேசும்போது ஆலந்தூர் கேள்வியெல்லாம் வருது. வாங்க ராசாத்திக்கலாம், இப்போவாது வந்து சேர்ந்தீங்களே. ஆக நம்ம பக்த பிள்ளைகள், வேற ஒன்றும் இல்லை. மாதா பக்தர்கள், ஏன் பக்தர்கள் கிடையாது, நீ வேற. ஆக அந்த கிழவன் வயசாகி பக்தன். அந்த பாட்டி என்கிட்ட வந்துச்சு. அந்த பாட்டி, நீ என்னமோ குமரி மாதிரியே பார்க்குற, பாட்டி தானே. அந்த பாட்டி என்ன பார்க்குது. ஃபாதர் ஃபாதர், நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், இல்ல ஆஸ்பத்திரிக்கு வரணுமா?
ஏற்கனவே ஆஸ்பத்திரியில தான் வந்திருக்கு, திரும்ப திரும்ப எங்கடியே நான் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றேன். இல்ல எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, வந்து பாருங்க. என்ன விஷயம்? என் பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. அவர் சாகர தருவாயில் இருக்காரு. ஒரு சமயம் பையனை பார்த்தா அவருக்கு மனசு மாறி சந்தோஷமாயிடுவார். கல்லு மனசா இருக்காரு. பையனும் கல்லு மனசா இருக்கான், தாத்தாவும் கல்லு மனசா இருக்கு. நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த பையன் உங்க பேச்ச கேட்பான். சாமி, நானும் பாட்டி சொல்லுதே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட, டே வயசான காலத்துல இரக்கம் இல்லாம நடந்துக்காதரா, உன்னை பெத்து ஆளாக்கி வளர்த்து உருவாக்குன கண்ணால் காணக்கூடிய தெய்வங்கள் ராஜா, போடா ராஜா, போய் அப்பா கிட்ட பேசுறா. ஒன்னும் இல்லடா, எட்டுன்னு போய் நிக்க வைக்கிறேன். தாத்தா பார்த்தாருங்க ஒரு பார்வை, செத்துட்டாரு. எங்க தாத்தா செத்துட்டாருங்க. அடி பாவி மக்கா, தாத்தா செத்துட்டாருன்னா எப்படி உளுந்து உளுந்து சிரிக்குது. அதான் சொல்றேன், ஒருத்தன் சாவி இன்னொருத்தனுக்கு வாழ்வு. நீ செத்துட்டா எல்லாரும் அழுவாங்கன்னு நினைக்காத. எல்லாம் வந்து உட்காந்துக்கின்னு அங்க பந்தல்ல பாவக்காய பார்த்து, பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா, போகும்போது பார்த்துக்கலாம் போகும்போது பார்த்துக்கலாம் பந்தலில. நீ வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன் மீது இறக்கப்படுகிற ஒரே தெய்வம் என் நேசமும் என் தாயும் அறியாள். மனுஷனை நம்பாதல்ல. அதனால ஆண்டவர், நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் கை தட்டலாம். நல்லா கை தட்டு. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே. அதனால கடவுளுக்கு இதயம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. மாதாவுக்கு இதயம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு பெரிய கூட்டம். சாமியாருக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பாராட்டணும்னா இதயம் இருக்கணும், இதயம் இருக்கணும். அந்த இதயத்துல ஒரு மென்மை இருக்கணும். அப்பதான் அக்கா நீங்க நல்லா இருக்கிறீங்க, அக்கா நீங்க நல்லா நல்லா பண்ணீங்க அப்படி சொல்ல முடியும். இப்ப சாமியாரு நல்ல மனசு இருக்கிறதுனால சின்னப்பா ஃபாதர் பேர் மட்டும் சின்னதா இல்ல, இதயமும் நல்ல சின்ன இதயமா இருக்கு. இருக்காரா, நான் போயிட்டார்ல நினைச்சேன். அவ்வளவு மென்மையான இதயம் இருந்ததுனாலதான் ஐயோ பௌர்ணமி கிரவடேன்னு அமாவாசனை கூட தெரியாம சொல்லிட்டாரு. அமாவாசையை பௌர்ணமியாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் தந்தை விரும்புகிறார். கைத்தட்டுங்க பாப்போம். ஆக பிரியமான பிள்ளைகள், அது உங்க கையில தான் இருக்கு. ஏன் வாடி வீட்டுல பத்து கிடக்கும். உன் நாத்தனாரு மூத்தனாரு மாமனாரு எல்லாம் நாரு, எல்லாருக்கும் பேர் வச்சுக்கிறான் பாரு, நாரு நாரு நாரு. அதே மாதிரிதான் நாருது எல்லாம். அது எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வா. எங்க சும்மா கொட்டை விட்டு தூங்கி நிக்கிற பாரி மாதா கோயிலுக்கு வரலன்னா அந்த சாமியாருக்கு பதில் சொல்ல முடியாது. என்னமா இருக்கிறான் தெரியுமா, அழகா இருந்தாலும். இடையில இடையில ஒரு பிட்டு போட்டுருவோம். ஆக ரெண்டு பசங்க வந்தானுங்களாம், சின்ன பயலுவான். அவனுக்கு ரொம்ப அந்த பையன் ஒருத்தன் 33 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டான். 33 வாங்கினா ஃபெயில் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஐயோ 3 மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துலயும் 3 இருக்கு. எவ்வளோ பெரிய மார்க். அதையும் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் சைன் பண்ணுது. ஆக பிரியமான பிள்ளைகளை 33 மார்க் எடுத்துட்டானா ஃபெயில். பொம்பளை பசங்க தான் கவலைப்படுவாங்க, இந்த ஃபெயில் ஆனா மார்க் கம்மியானா அது மூக்க விரிச்சு. ஆம்பளை பையன் கவலைப்பட மாட்டேன். ஒரு பிள்ளை 95 மார்க் வாங்கி அழுதுகிட்டு கிடக்கு, இன்னும் 5 மார்க் ஃபெயில் ஆச்சு. இந்த பையன் 5 மார்க் வாங்கி சந்தோஷமாக்குறான். என்னடா நான் ஒண்ணுமே எழுதல, எப்படி 5 மார்க் வந்துச்சுன்னு தெரியல. இது 95 மார்க்க வாங்கிட்டு மூக்க உரிச்சுக்கிட்டு கிடக்குது. அதுல இருந்தே தெரியல பெண்ணுக்கு ஆசை அதிகம்.
யாராவது என்கிட்ட இருக்கிற 20 புடவை எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். 20 புடவை அது போதும் சாமி, எனக்கு என்ன சாமி, அப்படி சும்மா போறேன் வரப்போறேன், அது போதும் சாமி. இன்னைக்கும் நான் 4 புடவை இருக்கு, யாராவது வந்து வாங்கிக்கீங்கன்னா 400 பேர் வருவீங்க. ஆசை ஆசை. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் அவனே மனிதன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. என்னாச்சு? என்ன இல்லையா? பைபிள் இல்லையா? ஓ சாரி, நானே எழுதிட்டேனோ. பரவாயில்ல மக்களை, கை தட்டிங்க. இரவில் கூட நீங்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க. வெரி குட். பைபிள் இல்ல, அது எவனோ எழுதின பாட்டை சொன்னேன். ஆக மனுஷனா அவர் இறக்கப்படுறவனா இருக்கணும். ஏன்னா கடவுளை இறக்கப்படுவதனால் நாம் வாழ்கிறோம். அப்படின்னா நம்ம பிறரை வாழ வைக்கிறோம்னா கொஞ்சம் இறக்கப்படுவோமே, கொஞ்சம் கொஞ்சம், பெருசா வேணாம், கொஞ்சமா அது அப்படின்னு சொல்லுங்களேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாவமே படாம இரக்கமே படாம இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குப்பை தொட்டி இருக்கு. ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? அந்த குப்பை தொட்டிக்கு பேர் என்ன? எல்லார் வீட்லயும் இருக்கு. பொய் சொல்லாத, எல்லார் வீட்லயும் இவ்வளவு சைஸ்ல இருக்குது, இவ்வளவு சைஸ்ல இருக்குது, இவ்வளவு சைஸ்ல இருக்குது, இவ்வளவு சைஸ்ல இருக்குது. ஏன் சைஸ்ல இருக்கு? டிவி ஏன் சைஸ்ல இருக்கு? பீரோ உன்னை தூக்கி பீரோல வைக்கோ. வேற என்னது? எல்லார் வீட்லயும் ஒரு குப்பை தொட்டி. அதுக்கு நான் பேரை வச்சிருக்கிறது பிச்சை பாத்திரம். ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் பாத்திரீங்களா? ஃப்ரிட்ஜ் பாவி மக்கா, அது என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து பிச்சைக்காரனையும் காணும், பிச்சை போடுறவளையும் காணும். 5-4 மாவை தூக்கி உள்ள வச்சுக்கிறாள் பாவி மக்கா. இவெல்லாம் மனுஷியா? இரக்கம் உள்ளவளா? அதையும் தின்னுட்டு போறானா அவன்? மனுஷனா அவன்? அதுல ஒரு இட்லியை தின்ட்டு போற, வேற வழியில பிச்சைக்கார மாதிரியே கையை காட்டுறான் பாரு. ஏன் 5 நாள் அந்த பொம்பளை மாவு அரைக்காம அதையே வச்சு சுடுறாடா. இதனால தான் யாராவது நான் வீட்டுக்கு போனானா, ஃபாதர் சாப்பிட்டு போங்கன்னா வணக்கம் பல முறை சொன்னேன் சபைதனில் ஒன்னே வணக்கம். அதெல்லாம் வேணாப்பா சாமி, நீ இந்த விஷயத்துல விளையாடாது. அதனால தான் வயிறு அறுத்துட்டானுங்க. இப்படி சொல்லி சொல்லியே தின்னு வயிறு அறுத்து விட்டானுங்க பாவிங்க மக்கா. இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக பிரியமான பிள்ளைகளை, எவ்வளவு அநியாயம் பண்ண கருவேப்பிலை படுற பாடு. அந்த பொம்பளை லிப்ஸ்டிக் கூட உள்ள வச்சு, சில பேர் சாக்ஸை கைட்டு உள்ள வச்சிடறாங்க. இந்த மல்லிப்பூவை தூக்கி அந்த மாவுலையா போட்டுறான். அடுத்த நாள் பாருங்க, இட்லி மல்லிப்பூ மாதிரி இல்ல, மல்லிப்பூ வாசனை அடிக்குது, நாத்து அடிக்குது. ஒரு பருப்பு குழம்பை எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன்? சுடுவா, சுடு பண்றா, சுடு பண்றா, சுடு பண்ற, 5 நாளா சுன்ற வரைக்கும் சுடு பண்றா. அத சுடு பண்ணி ஊத்தி அந்த ஆளு தின்னு அப்போ லெவல போய். கடவுள் எவனையும் சோதிப்பது கிடையாது. கடவுள் எவனுக்கும் துன்பத்தை தருவது கிடையாது. அவனவன் செய்கிற காரியத்திற்கு அவனவன் வாங்கிக் கொள்ளுகிற பரிசு துன்பம், தண்டனை, சோகம், சோர்வு, அசதி, கண்ணீர். இதுல போய் ஆண்டவரை திட்டுறாரு. இவரை ஆண்டவர் பார்த்து இவரை தேடி வந்து இவருக்கு சோதனை கொடுக்கிறாராம். கடவுள் என்னை சோதிச்சார். கடவுள் உன்னை சோதிக்கிறார். நீ லாடு லபக்கு உன்னை தேடி வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் விட்டுட்டு வாடி வாடி ராணியா, உன்னை தாண்டி சோதிக்க போறேன். ராஜா அங்க வாடா, உன்னை தாண்டா சோதிக்க போறேன். எவனையும் சோதிக்க மாட்டார் ஆண்டவர். இதுல வேற பாட்டு, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வாழ்க்கை என்றால் வேதனைத்தான், வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
மாமா காய்ந்து போன நதியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடி. அந்த நதியே காஞ்சு போயிட்டா எல்லாரும் பஞ்சத்துல சாவுங்கடியே. யாரு மாமா ஆறுதல் சொல்வோம்? நானாட பிள்ளையம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. இது கம்ப்ளீட்டா கேர்விஜானே நினைச்சுக்கிச்சு, என் கூடயே பாடுது. ஆக பெரியமான பிள்ளைகளே, கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதற்கு சொல்லுகிறேன். நீங்கள் அவரை இரக்கமற்றவராக மாற்றாதீர்கள். கடவுள் என்னை சோதிக்கிறான் சொல்லும் போது கடவுளுக்கு இதயம் இல்லை, இரக்கம் இல்லை. நீ அப்படி சொல்லவே கூடாது. கடவுளை கடவுள் கருணையே உருவானவர், இரக்கமே உருவானவர்.